எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதியம் வந்து லஞ்சுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸு தான். என்ன வெரைட்டி ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை, பாலக்கீரைலாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம். கலவை சாதம். ரொம்ப உடம்புக்கும் வந்து ஒரு சத்தானது. நிறைய வகை கீரைலாம் சேர்த்து, காய்கறிலாம் சேர்த்து செய்யும்போது நம்ம உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன மசாலா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து அரைக்கணுன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. இந்த சாதத்துக்கு வந்து நான் 300 கிராம் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இதெல்லாம் வறுத்து முடித்த உடனே ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே நான் போடும்போது ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இந்த மசாலா வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப எண்ணெய் வேணாம். ஒரு துண்டு பட்டை, இது வந்து நம்ம ஒரு 3 துண்டாக உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 5 லவங்கம், ஒரு ஜாவத்திரி, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா. நம்ம எடுத்துக்கிட்ட 300 கிராம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தான் நான் மசாலா சேர்க்குறேன். இதை கொஞ்சமாக வந்து வறுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பச்சை மிளகாய். காரத்துக்கு இது தான் நம்ம சேர்க்குறோம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குவோம், அவ்வளோதான் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. என்னுடைய கைப்பிடி அளவு வந்து வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டேன். அதே அளவு பாலக்கீரை வந்து அலசி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதில் பாதி வந்து புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு இதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் அரிசி ஊறினா நல்லாயிருக்கும். சாதம் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஊறிட்டாலும் உடஞ்சி போயிடும் பாஸ்மதி அரிசி. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். நான் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், ஸ்வீட் கார்ன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அரிசி வந்து நம்ம 300 கிராம் எடுத்துக்கிறோம். அதுக்கு தகுந்த காய்கறி தான் எடுத்துக்கணும். ஒரு 4 பீன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நூக்கல், சாம்பார்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த நூக்கல் வந்து சேர்த்துக்கணும். இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். குடமிளகா கொஞ்சம் வந்து காலிஃப்ளவர். காய்கறி வந்து இது தான். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். குக்கர் வந்து சூடு ஏறிடுச்சு. ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஜோராக காய்கறிலாம் வச்சு ஒரு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சுனுங்கிறேன். கேமரா எடுக்கிறாரு பாரு என்னுடைய வீட்டுக்காரர். அவருக்கு இந்த ஸ்வீட் கார்னு இதெல்லாம் பிடிக்காது. காய் சாப்பாடே கஷ்டம் சாப்பிட்றது. அதுலேயும் காய் சாப்பாடில் வந்து பச்சை பட்டாணி போட்டால் எடுத்து வச்சுட்டு கொடுக்கணும். மொச்சக்காய் தாளித்தா அது எடுத்து வச்சுட்டு கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் போகிறதுனால சாப்பிடுவாரா இல்லையான்னு தெரில. சாப்பிடலனா கூட பரவாயில்ல. காலையில் வச்ச சட்னி இருக்குது, மாவு இருக்குது, தோசை ஊற்றி கொடுத்துட வேண்டியது தான். கரெக்டா? அதுக்காக நான் சமைக்காமல் இருக்க முடியாது இல்லைங்களா, இதெல்லாம் செய்யணும்ல. அதனால் வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம். அவருக்கு தனியாக சாம்பார் சாதம் வைக்கணும். 2 தோசை தான் சாப்பிடுவார். அது காலையில் செஞ்ச சட்னி தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம். நம்ம எப்போவுமே இந்த காய் சாப்பாடு, கலவை சாதம் இதெல்லாம் வந்து நிறைய பிரியாணி ஐட்டம்லாம் செய்யும் போது வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வதக்கின எல்லா கீரை எல்லாமே தேங்காய் பேஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வதக்கினதான், இருந்தாலும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். குடமிளகா, நூக்கல், காலிஃப்ளவர், பீன்ஸ், தக்காளி, ஸ்வீட் கார்ன். இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மசாலா காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வந்து நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம்.
நான் 1க்கு 2 வைக்கிறேன் நான் பாஸ்மதி அரிசிக்கு. பழைய அரிசியாக இருந்தால் நம்ம 1க்கு 2 தான் வைக்கணும். ஒவ்வொருத்தரும் 1.5 வைப்பாங்க, 1.25 வைப்பாங்க. நான் வந்து 2 வைக்கிறேன். 6 டம்ளர் 1க்கு 2. இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம உப்பு வந்து கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டேன். இந்த அரிசி வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வரட்டும். குக்கர் விசில் எல்லாம் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ மூடி எடுத்துக்கலாம். எல்லாம் காய்கறியெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சாதம் வந்து ரொம்ப உதிராக வராது. இது வந்து நம்ம எல்லாமே வந்து கீரை எல்லாமே நம்ம வந்து வதக்கி அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் வந்து நல்லா அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து தான் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டும் அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கலக்க வேணாம். கலந்து விட்டிங்கன்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும். போட்டு மூடிட்டு அப்படியே அந்த சூட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான என்ன சாதம், கலவை சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சு காய்கறி போட்ட கலவை சாப்பாடு. வெந்தயக்கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னு எல்லாமே இருக்கிறதுனால சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, எனக்கு ஸ்வீட் கார்ன் மட்டும் இல்லைன்னா நானும் சாப்பிட்டுப்பேன். இல்லை, நான் எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன். ஆமாம், தோசைலாம் ஊற்றி தர முடியாது. இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகிடல. நம்ம 3 பேர் தானே. இது சைட் டிஷ் பச்சடி கிச்சடி வேணுமா? வேண்டாம். பச்சடி வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது காய்கறிலாம் இருக்கிறதுனால இதுவே போதும். பச்சடி தேவையில்லை. வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சடி வச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பொரியல் வேணாலும் பண்ணி வச்சுங்க, இல்லை பச்சடி வேணால் வச்சுங்க, எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடு ஆறிச்சுன்னா இதுவும் வந்து பொலப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். சூடாக இருக்கிறதுனால இது மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது வந்து இப்படி ஒட்டின மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, வறட்சி, அதாவது புளி சாதம் சித்திரான மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம அரைச்சி போட்டு பேஸ்ட்டோடு அந்த சாப்பிடும் போது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், ஸ்வீட் கார்ன் வந்துட்டுக்குதா பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் இது வந்து பழைய அரிசி, அதனால தான் கரெக்டாக வந்திருக்கு. புது அரிசியாக இருந்தால் நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுங்க. ஒரு அருமையான சூப்பரான வெந்தயக்கீரை ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு அருமையான சாதம் செஞ்சுட்டோம். ஒரு சூப்பராக பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுக்கும் போது வீட்டில் யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து நிறைய சத்து கொடுக்கக்கூடிய கீரைங்க, காய்கறி எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால் டெய்லியெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட முடியாது. ஒரே சாதமாக ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் வந்து இதுதான் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன மதியம் லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.